ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உறவினர்களின் இரட்டை முகம் வெளிப்படக்கூடிய தருணம் உங்களுக்கு வரும். உங்களிடம் பணம், பதவி, அதிகாரம் இருந்த காலத்தில் உங்களை சுற்றி வட்டமிட்ட உறவினர்கள் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கண்கூட கண்டிருப்பீங்க. உங்களிடம் பேசும்போது ஒரு முகமும், உங்களை பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது வேறு ஒரு முகமும் காட்டிய அவங்களின் இரட்டை வேடம் வெளிப்படக்கூடிய தருணம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும். உங்களின் நேர்மையான குணத்தை பாராட்டுவது போலவே நடித்து உங்களின் வீழ்ச்சிக்காக காத்திருந்த அவர்களின் உண்மையான சொரூபம் வெளிப்பட்டும். நாம் இவர்களுக்காகவா இவ்வளவு செய்தோம் என்று நீங்கள் வெக்கி தலைக்குனிய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். இந்த அனுபவம் உறவுகளின் மீது இருந்த உங்களின் போலியான பிடிப்பை உடைத்து எறிந்து மனிதர்களை அடையாளம் காணக்கூடிய தெளிவை உங்களுக்கு தர உள்ளது. உறவினர்கள் முன்னால் சிரித்து பேசியவர்களும் பின்னால் வேறு விதமாக நடந்து கொண்டதை அறிந்த தருணம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியிருந்திருக்கும். உங்களுடைய வெற்றியில் மகிழ்ந்தது போலவே நடித்து உண்மையில பொறாமையுடன் இருந்ததை உணர்த்திருக்கும். இந்த அனுபவம்தான் உறவுகளின் உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியதோடு இனி அனைவரிடமும் அளவான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற மனநிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடும். அது உங்க உறவினர்கள் இரட்டை முகம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் ரொம்பவும் பெரிய மன கஷ்டத்தையும் ஏன் அதிர்ச்சியுமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க முகத்தை திருப்பி கொண்டோம் அதெல்லாம் போயிருப்பாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை தேடி நாடியே இருந்திருப்பாங்க. அதனாலேயும் உங்களுக்கு அதிக வேதனைகளும் ஏற்படக்கூடிய இருக்கும். உங்களிடம் நன்றாக சிரித்து பேசி உங்களை பாராட்டுவதை போலவே பேசி கொண்டுட்டு உங்களுக்கு பின்னால நீங்க போன பிறகு உங்களுக்கு பிறகு மற்றவங்களிடம் உங்களை இழிவாக பேசுவதோ ஏன் தாழ்த்தி பேசுவதா கூட இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு தெரிய வரும்போது அதிக மனக்கசப்புகளையும் வேதனைகளையுமே உங்க வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடும். இந்த அனுபவம் உங்களுக்கு உறவுகள் மீது இருக்கிற நம்பிக்கையவே ரொம்பவுமே உடைத்திருந்திருக்கும். நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நாம் இவங்களுக்காகவா இவ்வளவு செய்தோம் என்று நீங்க வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வரக்கூடிய நிலையை உங்க உறவினர்கள் தான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடும். அது உங்களோட நேர்மையான குணத்தை அவங்க பாராட்டுவது போலவே உங்களை நடித்து கொண்டு உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பின்னால மற்றவங்களிடம் தவறாக பேசி என் இழிவாகவும் உங்களை பற்றி பேச தொடங்கி வந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். இதனால தான் உங்களுக்கு போலியான உறவுகளோடு மீது இருக்கிற நம்பிக்கையுமே உடைத்தெறியக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க மனிதர்கள் அடையாளம் காணவும் தெரியாவே உங்களுக்கு வந்திருக்க கூடியிருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களுக்கு முன்னால சிரித்து பேசியவங்க உங்க பின்னால வேறு விதமாகவும் நடந்து கொள்வதற்குரிய அறிந்த தர்மம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா அது நண்பர்களாகவோ இல்லைன்னா உறவினர்களாக இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு வேறு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே அமைந்திருந்திருக்கும். அது வேறு யாராவது பேசினா கூட உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. ஏன்னா உங்களுடைய நன்றாக பழகி சிரித்து பழகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பின்னாடி உங்களுடைய முதுகில் குத்தக்கூடிய வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு அதிக வேதனைகளையும் சிரமங்களையுமே உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியிருந்திருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு உறவுகள் மீது இருக்கிற உண்மையான முகத்தை அறியப்படுத்தும் வெளிச்சம் போட்டு காட்டிய போதே உங்களுக்கு ரொம்பவுமே மன உடைச்சலுக்கு அலைந்திருப்பீங்க. நீங்க இனிமேல் அனைவரிடமும் அளவான நம்பிக்கையுடனும் இருக்க வேணுங்கிற மனநிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிப்பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. வீண் செலவுகள் குறைந்து செல்வம் உங்களுக்கு சேர உள்ளது. விரயஸ்தானத்தில் இருந்த சபமற்ற தாக்கங்கள் விலகுவதால் மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்கள் மற்றும் அனாவசிய ஆடம்பர செலவுகள் பெருமளவில் கட்டுப்படும். வரவுக்கு ஏற்ற செலவு என்ற நிலை மாறி வரவில் ஒரு பகுதியை சேமிக்கக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு உருவாகும். சுப விரயங்களாக வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நகை சேர்ப்பது, அதன் மூலியமா உங்களுடைய பணமும் மாற்றமடைய போது. இதனால் உங்களுடைய கைவசம் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். செல்வம் பல வழிகளிலும் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் காணப்போறீங்க. கடந்த காலங்களில் உங்களுடைய கைகளுக்கு வருமானம்
எவ்வளவு இருந்தாலுமே அது எங்கே செல்கிறது என்று புரியாமல் பலமுறை கவலைப்பட்டிருப்பீங்க. திட்டமிடாத செலவுகளும், மருத்துவ தேவைகள், குடும்ப பொறுப்புகள், கடன் தவணைகள், உறவினர்களுக்காக செய்த உதவிகள், அவசர சூழ்நிலைகள் என பல காரணங்களால் பணம் கையிலே தங்காமல் போயிருக்கும். இந்த மாதமாவது கொஞ்சம் சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணக்கூடிய ஒவ்வொரு முறையில்தான் எதிர்பாராத செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து உங்களுடைய திட்டங்களை மாற்றியிருக்கும். இதனால் மன அழுத்தமும் எதிர்காலம் குறித்த பயமும் உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் இனி அந்த நிலை படிப்படியாக மாறப்போகிறது. உங்கள் ஜாதகத்துல தனஸ்தானத்தின் மீது உருவாக்கக்கூடிய சுப கிரக அமைப்புகளும் மற்றும் சுக்கிர பகவானின் அருளால் தேவையற்ற செலவுகள் குறைந்து வருமானம் சரியான வழியில் பயன்படுத்தக்கூட உள்ளது. இனி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்குமே மதிப்பு கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு திறனும் அதிகரிக்க உள்ளது. வீணாக செலவாகிய பணம் இனி சேமிப்பாக உங்களுக்கு மாற உள்ளது. வங்கி கணக்கு இருப்பு உயரத் தொடங்கும். தங்கம், நிலம், வீடு போன்ற நிலையான சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தின் பொருளாதார நிலை வலுப்பெற்று மன நிம்மதியும் அதிகரிக்க உள்ளது. கடன் சுமைகள் குறைந்து நிதி சுதந்திரத்தை நோக்கி முன்னேறுவீங்க. உங்கள் உழைப்பின் பலன் கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில தான் செல்வமாக குவிய தொடங்க உள்ளது. வீட்டில் வளமும் செழிப்புமே அதிகரித்து மகாலட்சுமியின் அருள் நிரம்பிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பண வரவுகளும் நல்ல முதலீடுகளின் லாபங்களும் உங்களை மேலுமே முன்னேற்றக்கூட போகுது. இனி நீங்கள் செலவு எப்படி சமாளிப்பது என்ற கவலைக்கு பதிலாக உருவாக போகுது. ஏன்னா இந்த சிந்தனை வந்து உங்களுடைய மனதில் ரொம்பவுமே பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியிருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைக்கு வந்து வந்த வருமானம் எல்லாமே எவ்வளவு இருந்தாலுமே அது எங்கே சென்றுகிறது என்ற புரியாமல் பலமுறை நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு எதிர்பாராம திட்டமிடல் செலவுகளோ, என் மருத்துவ தேவைகளோ, குடும்ப பொறுப்புகளோ, என் கடன் தவணைகள் போன்றவை உங்களுக்கு வந்து வரக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு கையில் இருக்க பணம் அப்படி செலவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு சுப கிரக அமைப்புகளும் சுக்கிர பகவானுடைய அருளாலையுமே உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் குறைந்து வருமானமும் சரியான வழியில பயன்படுத்தப்பட போகக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக உள்ளது. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய ஞாபகம் உங்க வாழ்க்கையில கூட உள்ளது. செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை நினைத்து நீங்க திட்டமிடக்கூடிய திறனுமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. வீணா செலவாகிய பணமும் இனி உங்களுக்கு சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு உள்ளன. வங்கி கணக்குல இருக்கக்கூடிய இருப்பு எல்லாமே உங்களுக்கு உயரத் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இப்போது அமைய உள்ளது. நீங்கள் தங்கம், நிலம், வீடு போன்ற நிலையான சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாக உள்ளன. இது கூட தான் உங்களின் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையும் வலுப்பெற்று மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து உங்களுடைய திட்டங்களை மாற்றியிருக்கும். இதனால் மன அழுத்தமும் எதிர்காலம் குறித்த பயமும் உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் இனி அந்த நிலை படிப்படியாக மாறப்போகிறது. உங்கள் ஜாதகத்துல தனஸ்தானத்தின் மீது உருவாக்கக்கூடிய சுப கிரக அமைப்புகளும் மற்றும் சுக்கிர பகவானின் அருளால் தேவையற்ற செலவுகள் குறைந்து வருமானம் சரியான வழியில் பயன்படுத்தக்கூட உள்ளது. இனி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்குமே மதிப்பு கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு திறனும் அதிகரிக்க உள்ளது. வீணாக செலவாகிய பணம் இனி சேமிப்பாக உங்களுக்கு மாற உள்ளது. வங்கி கணக்கு இருப்பு உயரத் தொடங்கும். தங்கம், நிலம், வீடு போன்ற நிலையான சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தின் பொருளாதார நிலை வலுப்பெற்று மன நிம்மதியும் அதிகரிக்க உள்ளது. கடன் சுமைகள் குறைந்து நிதி சுதந்திரத்தை நோக்கி முன்னேறுவீங்க. உங்கள் உழைப்பின் பலன் கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில தான் செல்வமாக குவிய தொடங்க உள்ளது. வீட்டில் வளமும் செழிப்புமே அதிகரித்து மகாலட்சுமியின் அருள் நிரம்பிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பண வரவுகளும் நல்ல முதலீடுகளின்
லாபங்களும் உங்களை மேலுமே முன்னேற்றக்கூட போகுது. இனி நீங்கள் செலவு எப்படி சமாளிப்பது என்ற கவலைக்கு பதிலாக உருவாக போகுது. ஏன்னா இந்த சிந்தனை உங்களுடைய மனதில் ரொம்பவுமே பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியிருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைக்கு வந்த வருமானம் எல்லாமே எப்படி எவ்வளவு இருந்தாலுமே அது எங்கே சென்றுகிறது என்ற புரியாமல் பலமுறை நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு எதிர்பாராம திட்டமிடல் செலவுகளோ, என் மருத்துவ தேவைகளோ, குடும்ப பொறுப்புகளோ, என் கடன் தவணைகள் போன்றவை உங்களுக்கு வரக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு கையில் இருக்க பணம் அப்படி செலவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு சுப கிரக அமைப்புகளும் சுக்கிர பகவானுடைய அருளாலையுமே உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் குறைந்து வருமானமும் சரியான வழியில பயன்படுத்தப்பட போகக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக உள்ளது. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய ஞாபகம் உங்க வாழ்க்கையில கூட உள்ளது. செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை நினைத்து நீங்க